வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியை வேலுமணியால தான் காப்பாற்ற முடியும். பிளான் பியை தேர்ந்தெடுத்த விஜய். ஆட்சிக்கு என்னப்பா நெருக்கடி, அது என்னப்பா பிளான் பி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த ஆட்சிக்கு 2 விதமான நெருக்கடிகள் வருதுங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களை அதிரடியாக களத்துல இறக்கிட்டார். அவரும் பல தரவுகள் எடுத்து பார்த்துட்டு, ஐயோ ஆபத்து நம்மளை நெருங்கிடுச்சு, விரைவாக நாம தடுப்பை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணியிருக்காரு. அதன்படிதான் எஸ்பி வேலுமணியை குளிர்விக்கின்ற வேலையில இறங்கி இருக்குது இந்த தமிழக வெற்றி கழகம். அது என்ன பிளான் பி, இந்த ஆட்சிக்கு என்ன 2 நெருக்கடி, எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முயற்சிகளை பாருங்க, வளர்ச்சிகளை பார்க்காதீங்க, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ தவேக ஆட்சியானது எந்தவித பாதிப்பும் இல்லாம நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இன்னும் 3 மாசத்துக்கு பிறகு நிச்சயமாக நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வருவாங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் 2 நாளைக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார், 60 எம்எல்ஏக்களை திமுக அணுகி இருக்கிறது. அந்த எம்எல்ஏக்கள்லேயே ஒரு ஸ்பெஷல் இருக்கிறதா. திமுகவில் அதிருப்தியில் இருந்தவங்க, சீட்டு கிடைக்கல என்று வருத்தப்பட்டவங்க, அதிமுக மீது அதிருப்தியில் இருந்தவங்க, சீட்டு கிடைக்கல என்று வருத்தப்பட்டவங்க எல்லாம் கடைசி நேரத்தில் விலைக்கு விஜய் கிட்ட சீட்டு வாங்கி எம்எல்ஏக்களா ஆனவங்க. சிறங்கு பிடிச்ச கையும் இரும்பு பிடிச்ச கையும் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தவேக ஆட்சியில 3 மாத காலம் வேண்டுமானால் அதிமுக எம்எல்ஏ ஆனாங்க பாருங்க, திமுக எம்எல்ஏ ஆனாங்க பாருங்க, அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்க. ஆனால் ஆண்டாண்டு காலத்துக்கு சும்மாவே இருப்பாங்களே என்ன? விஜய்க்கு வேண்டுமானால் பண தேவை இல்லாம இருக்கலாம், அவர் 600 கோடி சொத்துடன் அரசியலுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அதிமுக போனவனுக்கும் திமுக போனவனுக்கும் கண்டிப்பா அவனுக்கு பணத்தாசை இருக்கும் தான். அது மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்துல அனுபவம் இல்லாதவர்கள் பல பேர் அமைச்சராக இருக்கிறாங்க. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா மாதிரி ஆட்சி நடத்துவாரு. தப்பு பண்ணா வச்சுங்களேன், அந்த அமைச்சரை தூக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அதனால அதிமுகவில் எப்போது வேண்டுமானாலும் சரி அமைச்சர் பதவி லக்கடிக்கும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்களும் மாத்துவார் என்பதற்காக தான் இன்னைக்கு அதிமுக போனவங்க திமுக போனவங்க எல்லாம் அடக்கி வாசிக்கிறாங்க, இல்லைன்னா கை நீட்டிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, திமுக பேசினதுக்கு கொடுக்கிற காசை வாங்கிக்கிட்டு இந்நேரம் ஆட்சியை கவுத்திருப்பாங்க. அமைச்சர் பதவி கிடைச்சா என்ன பண்றது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா போக போக நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்றால் அதிமுக வந்தவங்க திமுக வந்தவங்க திமுக ஆஃபரை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளுவாங்க. அதுலயும் திமுக சும்மா பேசல, 50 கோடி அமைச்சர் பதவி இவை 2ஐயும் ஆஃபரா கொடுத்துருக்குதான். 60 பேரை கிராஸ் ரூட்ல அணுகி இருக்குதான். நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லி இருக்கின்றார், இப்ப வேண்டுமானால் நம்ம விஜய் மீது அதிருப்தி இல்லாம இருக்கலாம், ஆனால் இன்னும் 3 மாத காலத்துக்கு பிறகு நிச்சயமாக தவேகாவில் இருக்கிறவனுக்கே பாத்தீங்கன்னா விஜய் மீது அதிருப்தி இருக்கும். ஒரு எம்எல்ஏ தேவையை ஒரு அரசாங்கத்தினால முழுமையாக பூர்த்தி பண்ண முடியாது. வெறும் சம்பளத்துக்கு மட்டுமே வேலை பார்க்க மாட்டாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், காட்டுமன்னார் கோயிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையிலே கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை என்று நினைக்கிறேன், அன்னைக்கு வெளிப்படையா பேசிட்டார். தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களா இருக்கலாம், இல்ல பிற கட்சி எம்எல்ஏக்களா இருக்கலாம், எல்லாருமே கார் வச்சிலிங்க, எல்லாரும் ஏழ்மையா தான் இருக்கிறாங்க. ஏன் காலில் செருப்பு இல்லாதவங்க கூட சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நான் 242 கிலோமீட்டர் பஸ்ல போறேன், வாடகை வண்டியில தான் வருகின்றேன். இப்படி நிறைய பேர் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு போறாங்க. அவங்களால எப்படிங்க ஏழ்மையான நிலையில சட்டமன்றம் வர முடியும், மக்கள் பணி ஆற்ற முடியும்? அதனால முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கருணை கூர்ந்து இந்த வறுமையை போக்குகின்ற அளவுக்கு சில வசதிகளை செஞ்சு தரணும் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படையா கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போதே இப்படி சட்டமன்றத்தில் எனக்கு வசதி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டவங்க திமுக கொடுக்கின்ற ஆஃபரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா திமுக கிராஸ் ரூட்ல அணுகி இருப்பதனால அடுத்த 3 மாதத்துக்கு பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும். நம்ம விஜய் ஆட்சி இருக்குமா இருக்காதா என்பது அவருக்கே சந்தேகமா இருக்கிறது. ஏற்கனவே இடைத்தேர்தலானது நடக்குமா நடக்காத என்ற பிரச்சனையானது தமிழக அரசியல் களத்தில் அது மதில் மேல் பூனையா இருக்கிறது, அதை நம்ப முடியாது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு குதிரை பேரத்தை செய்ய முடியாது, அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை தக்க வச்சுக்கலாம் அப்படின்றது விஜய் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும்
அதிருப்தி எம்எல்ஏக்களை மன்னிக்கவும் மாட்டாரு, பழைய பதவியை கொடுக்க மாட்டாரு. நம்மளும் கண்டுக்காம விடக்கூடாது, நம்ம ஆட்சிக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு எஸ்பி வேலுமணி இருக்காரு இல்லைங்களா, அவருடைய அதிருப்தி எம்எல்ஏக்களை அரவணைக்கின்ற மூடுக்கு வந்திருக்கின்றார் நம்முடைய விஜய் அவர்கள். அவங்க வேளாண் பட்ஜெட்லாம் முடிஞ்சிட்டு பிறகு போய் புஷி ஆனந்த் அவர்களை சந்திக்கிறாங்க எஸ்பி வேலுமணி குரூப். அப்போ எஸ்பி வேலுமணி வந்து புஷி ஆனந்த் கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறான்னு பார்க்கும்போது, ஏங்க சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகாரம் பண்ணிட்டீங்க, உங்களுக்காக ஆதரவளித்த நாங்க நடுத்தருவில் நிக்கிறோம், எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? ஒண்ணு எங்களை உங்க கட்சியில சேர்த்துங்க, இல்லையா எங்களை ஒரு தனி டீமாக அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னு புஷி ஆனந்த் கிட்ட கேட்டிருக்காங்க. புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் கிட்ட சொல்லிடுறேங்க தகவலை, அவர் முடிவு பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக முதல்வர் கிட்ட போய் என்னங்க தனி அணியா அங்கீகாரம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கேட்டுக்கிட்டு போய் ஜான் ஆரோக்கியசாமி, ஆது அர்ஜுனா, ஜெகதீஷ் பழனிசாமி, சபாநாயகர் இவங்களாம் உட்காந்து கூடி பேசியிருக்கிறாங்க. ஏங்க அதிமுக மொத்தமே 41 பேர் தான் இருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி நினைச்சா 20க்கும் மேற்பட்டவர்களை அவர் பக்கம் கொண்டு வரலாம். எடப்பாடி பழனிசாமி பக்கம் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. இல்ல அவர் பக்கம் 20 பேர் இருந்தாங்கன்னா வேலுமணி பக்கம் 21 இருந்துச்சு வச்சுக்கலாம். நம்ம வேலுமணி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக என்ற ஒரு நிலைக்கு உயர்த்தி விடலாம். ஏன்னா 41 எம்எல்ஏக்கள் 21 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி பக்கம் வந்தாங்கன்னா அதிமுகனுடைய கொறடாவை எஸ்பி வேலுமணியே நியமிப்பார். ரெண்டாவது எஸ்பி வேலுமணி தான் வந்து அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருப்பார். அதனால 21 எம்எல்ஏக்களை உங்க பக்கம் இழுக்க பாருங்க. ஏற்கனவே 13 பேர் எஸ்பி வேலுமணி பக்கம் இருக்கிறாங்க. அதனால 20க்கும் மேற்பட்டவர்கள் உங்க பக்கம் வரணும் அப்படின்னு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது எஸ்பி வேலுமணிக்காக இல்லை, இது தவேக ஆட்சி தக்க வைத்துக் கொள்வதற்காக. மீண்டும் வேலை பேச முடியுமா? பேச முடியாது. அதனால இப்பொழுதே எஸ்பி வேலுமணி அவர்களை ஒரு தனி அணியாக நம்ம அங்கீகாரம் பண்ணிட்டோம்னா எடப்பாடியுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அதுலயும் எஸ்பி வேலுமணி தான் வந்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் என்றால் 21 எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமா நாம எப்பேற்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் சரி, எவ்வளவு பேர் வேலைக்கு போனாலும் சரி, நம்ம ஆட்சி கவிழ்க்க முடியாது. ஏற்கனவே 7 வேக்கன்ட் இருக்குது. அதனால 118 எண்ணிக்கையை நம்ம காட்ட வேண்டியது கிடையாது. அதனால இன்னும் அதிமுக 21 பேர் வந்து எஸ்பி வேலுமணியுடன் சேர்ந்தாங்கன்னா திமுக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராது, அந்த முயற்சி எடுக்காது. எஸ்பி வேலுமணி வந்து எப்படியா இருந்தாலும் ஆதரவு போறாரு. எதுக்கு தேவையில்லாத இந்த முயற்சி? ஒவ்வொரு முறையும் விஜய் கிட்ட மோதி நம்ம தோக்கணுமா, முகத்துல கரிய பூச்சிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வர மாட்டாங்க. அதனால எஸ்பி வேலுமணிக்கு விட்டமின்கள்லாம் கொடுத்து ஏப்பா அதிமுக வந்து ஆட்களை இழுப்பா இன்னும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பிளான் பி வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. பிளான் ஏ என்னன்னா இடைத்தேர்தல் நடக்கும், அதுல போதுமான ஆதரவு நம்மளுக்கு கிடைச்சிடும். அதனால அதிருப்தியாளர்கள் இருந்தா கூட பெருசா ஒண்ணு நம்ம ஆட்சி கவிழாது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா சட்டமன்ற தேர்தல் நடைபெறாது. அதற்கு குறுக்கு வழியை தவிர அதிமுக ஒரு அணியை உருவாக்குவதை தவிர விஜய்க்கு வேற வழியே இல்லை அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதனாலதான் உங்க எல்லாருக்கும் தெரியும், நேத்து ஆலோசனை நடத்தினாங்க எஸ்பி வேலுமணி குரூப். அதற்கு முன்னாலும் ஆலோசனை நடத்தினாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும், வறட்சி நிவாரணம் கொடுக்கணும், காவிரியில தனி திறக்கணும், மேகதாது அணை ஆனது கட்டக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட கோரிக்கை வச்சு விவசாயம் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா போராட்ட களத்துக்கு வராரு. அவர் சொந்த மாவட்டத்தில் போராட்டம் பண்ணல, தஞ்சையில் வந்து போராட்டம் பண்ண போறாரு. இதை ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எந்தெந்த மாவட்டத்தில் யாரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு வந்து ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது எடப்பாடியே வேறு மாவட்டத்துக்கு போறாரு. ஆனா எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டத்தில் போய் போராட்டம் பண்ணியா அப்படின்னு கேட்டா பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். தேனி மாவட்டத்துக்கு போனா அங்க வெயிட்டாகவும் இருக்கும், நம்ம பன்னீர்செல்வத்துக்கு டஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால எஸ்பி வேலுமணி அங்க போட்டா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தங்கமணியை சேலத்துக்கு போட்டுருக்காங்களாம், எப்படி போவாங்க, ஆனால் போக மாட்டேன். அப்புறம் நத்தம் விஸ்வநாதனை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிந்து காரைக்குடிக்கு என்னவோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரை எப்படிங்க என்னுடைய தொகுதியை விட்டு விட்டு நான் போய் இப்படி காரைக்குடியில் வந்து போராட்டம் நடத்த முடியும் அப்படின்னு. கேபி அன்பழகனை வந்து தர்மபுரியில் போராட்டம் நடத்தினா அவர் போராட்டம் பண்ணுவார், அவரை கொண்டாந்து ராணிப்பேட்டையில் போராட்டம் நடத்த சொல்லியிருக்காங்களாம். அதனால அதிருப்தியாளர்களை வந்து திட்டமிட்டு வேறு மாவட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. நாங்கள் போராட்டத்துக்கு போக மாட்டோம், ஆனால் விவசாய போராட்டத்தை ஆதரிக்கின்றோம், விவசாயியுடைய நலனுக்காக குரல் கொடுக்கின்றோம். ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் போராட்டம்னு அறிவிச்சார்னா சொந்த மாவட்டத்தை விட்டுட்டு வேற மாவட்டத்துக்கு எதுக்கு எங்களை
பொறுப்பாளராக போட்டாரு. அதே மாதிரி பழைய பதவியை கொடுக்காத வரைக்கும் அதிமுகவில் போராட்டம் அறிவிச்சா நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோங்க, அட போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்த் தந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவங்க அதிமுகவிலிருந்து இன்னும் எம்எல்ஏக்களை இழுக்க போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான விட்டமின் ஆனது தவேகா கிட்ட இருந்து வந்துடுச்சு. ஆனால் இன்னொரு திட்டமும் இருக்கிறது. நம்மள தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயை பின்பற்றியே வந்து கட்சியை வழிநடத்திக்கிட்டு வராரு. கட்சி பெயர் தான் அறிவிக்கவில்லை என்றாலும் பொறுப்பாளர்களை தமிழ்நாடு முழுவதும் போட்டுக்கிட்டு வராரு. எளிய மக்களை எப்படி விஜய் அணுகினாரோ அதே மாதிரி தனுஷ் அவர்களும் வந்து எளிய மக்களை எப்படி நம்ம போய் சேர முடியும் என்று பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு வராரு. ரத்தம் கொடுப்பது, ரெண்டாவது மாணவர்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் வழங்கினார், அதே மாதிரி நம்ம தனுஷ் அவர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரையும் எங்க முதல்ல தன்னுடைய மன்றத்தை பலப்படுத்தினாரோ அதே மாவட்டத்தில் நம்ம தனுஷ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மன்றத்தை பலப்படுத்துறாரு. மொத்தமாக விஜயை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சுட்டு வராரு. இதனால தனுஷை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு சிம்ம சொப்பனமா இருப்பாங்க அப்படின்றது அரசியல் களத்தில் பேசப்படுகின்ற ஒன்று. இன்னொரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க, நம்ம தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது 2031 அப்படின்னு ரத்தன் பண்டிட், யார் இவரு, நம்ம விஜயனுடைய ஆஸ்தான ஜோதிடர் வந்து சொல்லியிருக்கிறார். விஜய் முதலமைச்சராக இருந்தா எதிர்கட்சி தலைவராக வந்து நம்முடைய தனுஷ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அவர் பெயர்ல அந்த ராசி இருக்குது அப்படின்னு வந்து ரத்தன் பண்டிட் அவர்கள் வந்து சொல்றாருங்க. விஜய் தான் சோறு போறாரு ரத்தன் பண்டிட்டுக்கு. அந்த சோத்தை துணுப்பிட்டு காசை வாங்கிக்கிட்டு தனுஷ் தான் வெற்றி பெறுவார்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் ஜாதகம் பார்ப்பது அவருடைய தொழில். பொய் சொல்ல முடியுமா? கொஞ்சம் பொய் சொல்லலாம். அப்படின்றதுக்காக தனுஷ் வெற்றி பெற மாட்டாரு, ஆனா எதிர்கட்சி தலைவராக வருவாரு அப்படின்னு சொல்லியிருப்பதன் மூலமாக எந்த அளவுக்கு டஃபா இருக்கும் விஜய்க்கும் தனுஷுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுறாரு நம்ம விஜய். விஜயனுடைய பிரதான ஓட்டுகளே வந்து 3 தான். ஒன்னு சிறுபான்மையர் ஓட்டு, ரெண்டாவது தலித் ஓட்டு, மூன்றாவது வந்து இளம் பெண்கள் இளைஞர்கள் ஓட்டு. ஆனா தனுஷுக்கு 2 ஓட்டு அனாவசியமா போயிடும். பிரதானமான விஜய் ஓட்டை தனுஷ் இழுத்துருவார். ஒன்னு தலித் ஓட்டுகள், ரெண்டாவது இளம் பெண்கள் இளைஞர்கள் ஓட்டு கண்டிப்பா இழுத்துருவார். அப்புறம் சிறுபான்மையர் ஓட்டு மட்டும் தான் விஜய்க்கு கிடைக்கும். ஆனா தனுஷுக்கு பெரும்பான்மையுடைய வாக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர் தான் ஓம் நமச்சிவாய் சொல்லிட்டு வராரு. ஸோ இந்து மத அடையாளத்துடன் வருகின்றாரு. அதனால சிறுபான்மையை பெரும்பான்மை என்று பார்க்கும்போது நம்ம தனுஷுக்கு அதிகப்படியான வாக்கு விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தன்னுடைய பாரம்பரிய வாக்குகளும் தனுஷ் அவர்கள் இழுக்கிறார். அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? இளைஞர்களை நம்பி இருப்பதை விட நாம நிர்வாகிகளை நம்பி இருக்கணும், கட்டமைப்பை நம்பி இருக்கணும். அதுக்காக எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தை தன் கைப்பிடியில் வச்சிருந்தவர். அவர் மட்டும் தவேகா வந்துட்டாருன்னா ஒட்டுமொத்த கட்டமைப்பும் நமக்கு வந்துடும். அதனால அதிமுக இன்னைக்கு இருக்கின்ற 13 எம்எல்ஏக்களும் 13 மண்டலத்தில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாங்க. அதனால கட்டமைப்பு வலிமையா இருந்துச்சுன்னா தனுஷ் வந்தாலும் நம்ம ஓட்டை பிரிச்சாலும் நமக்கு அனுபவசாலிகள் வெற்றியை தேடி தந்து விடுவார்கள் அப்படின்னு விஜய் நினைக்கின்றார். அதனால எஸ்பி வேலுமணி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அடுத்த தேர்தலில் வெற்றியை தேடி தருவதற்கும் உதவுவாரு. அப்படின்றதுனால ஏகப்பட்ட சலுகைகளை வாரி இறைக்கிறார் விஜய். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி கெஞ்சி பார்த்தாலும் சரி அவங்க மிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, எவ்வளவு இறங்கி வந்தாலும் சரி பழி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால அதிமுக ஒரு தனி அணி என்பது நம்ம விஜயை காப்பாற்றுவதற்கு தான், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தனுஷை பொறுத்த வரைக்கும் கோவையிலிருந்து இறங்கி இருக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 6 பொறுப்பாளரை போட்டிருக்கின்றாராம். ஜெகதீஷ் பழனிசாமி எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றாராம். மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உளவுத்துறை கிட்ட கேட்டு பெற்று தனுஷுக்கு எப்படி டஃப் கொடுக்கலாம் என்ற விஷயத்தெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாராம். அதனால விரைவில் நம்ம தனுஷ் அவர்கள் வெளிப்படையான அரசியல் அமைப்பை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது விஜய்க்கு தான் வேட்டா வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அதனால பெரும்புள்ளிகள் அனுபவசாலிகள் அதிமுக வரதோ திமுக வரதோ நமக்கு ரொம்ப நல்லது. அப்படின்றனால எஸ்பி வேலுமணியுடைய ஆதரவு தவிர்க்க முடியாத ஒன்று என்று விஜய் நினைக்கின்றார். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால திட்டங்கள் தான். ஆனால் எந்த அளவுக்கு கை கொடுக்க போறதுன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.